நான் பைக்லேயே பறந்து போகிறவன். என் கையில் பைக்கை குத்தா நான்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தான் இந்த மேட்ச்சில் வீலிங்லாம் பண்ணேன். ஆனால் எங்கன்னு கேட்டிங்கன்னா தெரியாது. மான்ஸ்டர் இருக்கா தேவையில்லடா. எவன்டா அது? இப்போ நான் டோக்கனை கலெக்ட் பண்ணால் இவ்வளோ நேரம் வாய்ச்சி கொடுக்காம வந்தேன். எப்படி மேஜிக் மாதிரி ஓட்டனா ஒருத்தன் என்ன அடி அடித்தான்னு நீங்களே பார்த்தீங்களா கைஸ்? அப்படி வச்சு நம்ம நூபு குட்டி என்ன பண்ணுவான்? சக்குன்னு எடுத்துகிட்டு சக்குன்னு கிளம்பிட்டேன். நான்லாம் எவ்வளோ பெரிய பிளேயரு, என்னெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் தொட முடியாது. ஐயா மஷ்ரூமு இந்த மஷ்ரூம் நல்லாவே இல்லை. பார்த்தீங்களா? ஐயோ ஒன்று அடிப்பேன். ஓ நோ, இதுக்கெல்லாம் காரணம் அந்த மஷ்ரூம் தான். லோ பேட்ரி. வாங்க போலாம். சுத்துதே பூமி. இவனுங்க இதெல்லாம் பார்த்தா ட்ரைனிங்கே அப்படியே கொண்டு வந்து இதான் ஒரு மோட் அப்படின்ட்டுவானுங்க போல. ஏற்கனவே ட்ரைனிங் ஒரு மோடாக தான் இருக்கு. அவங்க சாஃப்ட்வேர்ங்க ஹெட்டில் அடிச்சிருக்கேன். வா, உங்களுக்காக ஒரு பாட்டு. நராஜா ராஜா ராக்கெட் ராஜா நாராஜா நாராஜ். காய்ஸ் இப்போ நான் வெளியே போனேன், ஆனால் போக முடியல. இவன் என்ன மாதிரி லூட் பாக்ஸ் வச்சுருக்கான்? இதுவரை இவ்வளோ பெரிய லூட் பாக்ஸில் நான் லூட் அடித்ததே இல்லை. இதை சுற்றி வச்சு மண்டையில் போட்டு நீங்கள் வந்து இதை எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். தள்ளுங்கடா. லெவல் 3 பேக்கே ஃபுல்லாகிடுச்சு. அந்த அளவு ஐயா லூட்டு போடுறீங்க. நான் எப்படா 2 கிலோ அடித்தேன்? எப்போ ஞாபகம் வந்துடுச்சு. இது ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு கில் அடித்தேன். எதுனா இது பேர் என்ன, ஸ்க்ரீன் ருக்குடு. அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கில் அடித்தேன். அந்த கில்லு ஃபுல் ரெட்டில் அடித்தேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, விட்டுருங்க. ஆனால் இப்போ அடித்த கில்லு ஃபுல் ரெட்டு தானே. சில பேர் சொல்லுவீங்க
நூபு அது ஆஃப்லைன்ரா அப்படின்னு. ஆஃப்லைனாக இருந்தாலும் ஃபுல் ரெட்டு தானேங்க. என்ன மாதிரி ஒரு ப்ரோ பிளேயர்னா ஃபுல் ரெட் அடிக்கிறதே பெருசு. அது புரியுதா உங்களுக்கு? புரிய மாட்டேங்குது. இப்போ என் 3 சிப் எனக்கு அருமையான கன்னு தான் வேணும். எஸ்விடி வச்சுட்டு எஸ்விடி கேட்டேன். இல்லை சம்போட என் 3 சிப்பை வச்சுக்கலாம். சில போய் கிப்பிங்க எங்கள் பெனிதான்ற மொதல் வேணாண்ணே, இப்போ நீயே கேட்க அப்படின்னு மாட்டிக்கிட்டாரு ஒருத்தர். பக்காய் மாட்டிக்கின்னு. அதனால நான் இப்போ வித்து போன ஆட்டோவை எடுத்து செல்கிறேன். ஆட்டோவை எடுத்து விட்டு செல்கிறேன். தம்பி நம்மப்பட்ட நான் ஆட்டோக்காரன் 4 தெரிஞ்ச ரூட்டுக்காரன், ஈடி உள்ள வேட்டக்காரன், நல்லவங்க கூட்டுக்காரன்டா. பஷா பாரு பாஷமுள்ள பாஷண்டா. அதுக்கு மேலே தெரியாதுரா. பொறா தம்பி பிரேக்க ஏன் ப்ரோன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது. என்ன இருக்குன்னு தான் தெரில. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாலம் இருக்குது. இந்த பாலத்தை தாண்டி நம்ம வண்டி எடுத்துகிட்டு போகிறோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் இப்போ போயிட்டுருக்கேன். அங்கே ஒருத்தன் ஏன் ஃபுல் பண்ணுறான். இதை பார்த்துட்டு தான் நான் வந்தேன். அதனால் இந்த எருமை மாடை இப்போ நான் அடித்து கொல்ல போகிறேன். இந்த க்ளூவால் உடஞ்சோடனே இவனை தேடி அடித்து இதை எடுத்து இப்படி போட்டு அவன் என்னை கண்டுபிடிச்சிட்டான். உடனே நான் க்ளூவால் போட்டு இங்கே நின்று சுப்பை மிதி போட்டேன். மிதி இதை போட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஓடிட்டேன். இங்கே ஓடி பார்த்தீங்கன்னா அவன் எங்கே இருக்கான்னு தேட ஆரம்பித்தேன். நான் எப்படியோ அவனை கண்டுபிடிச்சிட்டேன். கடைசியில் அவன் அழுத்தி இன்னும் முடிக்கலை. ஓகே காய்.